ஒரு காலத்தில் ஒரு சிறிய நகரத்தில் மலைகள் மற்றும் சலசலக்கும் ஓடைகளுக்கு இடையில் லில்லி என்ற இளம்பெண் வசித்து வந்தாள். அவள் கதிரியக்க புன்னகை, கலகலப்பான ஆவி மற்றும் அவளது சிரிப்பு இருண்ட நாளையும் பிரகாசமாக்கும் விதத்திற்காக அறியப்பட்டாள். லில்லி ஒரு கனவு காண்பவர். அவளுடைய இதயம் நம்பிக்கையினாலும் அன்பின் மந்திரத்தில் நம்பிக்கையினாலும் நிரம்பியது. லில்லி எப்போதும் புத்தகங்கள் மற்றும் திரைப்படங்களில் காணப்படும் ஒரு காதல் கதையை கற்பனை செய்து கொண்டிருந்தார். ஆத்ம தோழர்கள் மற்றும் உண்மையான காதல் எந்த தடையையும் வெல்லும் என்ற எண்ணத்தை அவள் நம்பினாள். அவளுடைய இதயம் திறந்திருந்தது. அவளுடைய உலகத்தை முழுமையாக்கும் ஒருவரை கண்டுபிடிப்பார் என்ற நம்பிக்கையில் அவள் தன் பாசத்தை இலவசமாக கொடுத்தாள். ஒரு நாள் லில்லியின் வாழ்க்கையில் ஈதன் என்ற அழகான இளைஞன் நுழைந்தான். அவன் வசீகரிக்கும் புன்னகையுடன் இருந்தான். அவனது கண்கள் அவளை ஈர்த்தது. அவர்கள் ஒன்றாக நேரத்தை செலவிடவும், நகரத்தை ஆராயவும், கனவுகளை பகிர்ந்து கொள்ளவும், நினைவுகளை உருவாக்கவும் தொடங்கினர். லில்லி ஈதனுடன் இதுவரை உணராத ஒரு தொடர்பை உணர்ந்தாள். அவள் இதயம் உயரத் தொடங்கியது. நாட்கள் வாரங்களாகவும் வாரங்கள் மாதங்களாகவும் மாறியபோது ஈதன் மீதான லில்லியின் உணர்வுகள் ஆழமடைந்தன. அவர்கள் ஏதோ விசேஷமான ஒன்றை உருவாக்குகிறார்கள் என்று அவள் நம்பினாள். மேலும் நீடித்த காதல் கதைக்கான அவளுடைய நம்பிக்கைகள் வலுப்பெற்றன. இருப்பினும் வாழ்க்கை நம்மை ஆச்சரியப்படுத்தும் ஒரு வழியை கொண்டுள்ளது, எப்போதும் நாம் எதிர்பார்க்கும் வழிகளில் அல்ல. ஒரு அதிர்ஷ்டமான நாள் ஈதன் லில்லியை உட்கார வைத்து அவரது உணர்வுகள் மாறிவிட்டதாக விளக்கினார். அவர் மெதுவாக பேசினார், ஆனால் வார்த்தைகள் லில்லியின் இதயத்தை துளைக்கும் கூர்மையான குத்து போல உணர்ந்தன. கனவுகள். அவள் ஈதனுடன் நெய்யப்பட்டிருந்தாள். அவளை சுற்றி நொறுங்கி இதயவலி மற்றும் நிறைவேறாத வாக்குறுதிகளால் வண்ணமயமான உலகில் அவளை விட்டுச் சென்றாள். லில்லியின் நாட்கள் கண்ணீரும் விடை தெரியாத கேள்விகளும் நிறைந்த இரவுகளாக மாறியது. மிகவும் சரியென உணர்ந்த ஒரு காதல் எப்படி திடீரென நொறுங்குகிறது என்பதை புரிந்து கொள்ள அவள் சிரமப்பட்டாள். நண்பர்கள் அவளை ஆறுதல் படுத்த முயன்றனர். ஆனால் இழந்த காதலின் வலி அவள் உள்ளத்தில் சத்தமாக எதிரொலித்தது. அவளது மனவேதனையின் நடுவில் லில்லி தன்னிடம் இருந்ததை அறியாத வலிமையை கண்டுபிடித்தாள். அவர் தனது உணர்ச்சிகளை படைப்பு கடைகளாக மாற்றினார். கலை, இசை மற்றும் எழுத்து ஆகியவற்றில் தனது உணர்வுகளை ஊற்றினார். பருவங்கள் மாறியதால் லில்லியும் மாறியது. ஒரு காலத்தில் காதல் மந்திரத்தை நம்பிய கதிரியக்க பெண் கசப்பை புரிந்து கொண்ட நெகிழ்ச்சியான பெண்ணாக மாறினாள். அதன் இயல்பு. காலம் கடந்தது, காயங்கள் ஆறின. லில்லி தன் காதல் தோல்வியின் நிழலில் இருந்து முன்பை அந்த பாடங்களை அவள் தன்னுடன் எடுத்துச் சென்றாள். ஒரு கசப்பான இனிப்பு, அவள் வாழ்க்கையின் ஒளிப்பதிவில் மெல்லிசை. லில்லியின் இதயம் திறந்தே இருந்தது, ஆனால் இப்போது அது பாதுகாக்கப்பட்டது. ஆன்மாவின் வானிலை புயல்களிலிருந்து மட்டுமே வரும் ஞானம். அதனால் லில்லியின் கதை பின்னடைவு, வளர்ச்சி மற்றும் நீடித்த ஆவி ஆகியவற்றின் கதையாக மாறியது. காதலின் கசப்பான ஏமாற்றங்களை எதிர்கொண்டாலும் வலிமை காண்கிறான்.